கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு என்ற உறவில் இன்றைய தலைப்பு, அறிவியலா ஆண்டவரா? நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேல் 9:23. அறிவியலை வென்ற ஜெபத்தின் வேகம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அறிவியல் ஆதாரப்படி ஒளியின் வேகமே மிகவும் அதிகமானது. ஆம், ஒளியின் வேகம் நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஆனால் நாம் தேவனிடம் ஏறெடுக்கும் ஜெபமும் அதற்கான பதிலும் இதைவிட வேகமானதாக வேதத்தில் பார்க்கிறோம். பல கோடி மைல் தொலைவிலுள்ள பரலோகத்தில் இருந்து காபிரியேல் தூதன் தானியேலுக்கு பதில் கொண்டு வந்தான். நீ ஜெபிக்கும் போதே கட்டளை பிறந்தது என்றான். இதுவே ஜெபத்தின் வல்லமை. இதன் மூலம் அறிவியல் அல்ல, ஆண்டவரே மேலானவர் என்பது புலப்படுகிறதல்லவா? ஒரு மனிதனுடைய தேவைகளையும் அவன் என்ன கேட்கப் போகிறான் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அதற்கான பதிலையும் நமக்கு கட்டளையிடுகிறார். தேவன் அவருடைய சிங்காசனத்திலும் மனிதன் அவனுடைய வீட்டிலும் அமர்ந்திருக்கிறான். ஆனால் அவர்களுக்கிடையே முழங்கால் தூரம்தான் இருக்கிறது. தேவனுடன் நேரடி தொடர்பு. தொலைபேசியில் ஒருவரை நாம் தொடர்பு கொள்ளும் போது அது செயற்கைக்கோள் மையத்தை சென்றடைந்த பின்னர் நாம் தொடர்பு கொள்ளும் நபரை சென்றடைகிறது. இது இருவழி தொடர்பு. ஆனால் தேவனோடு நேரடி தொடர்பு கொள்ளும் வசதி ஜெபத்தின் மூலம் அமைகிறது. இப்படி தேவனை அருகாமையில் கொண்டுள்ள ஜாதியாராகிய நாம் அதிக பாக்கியவான்கள். நாமும் தானியேலைப் போல வேலை தவறாமல் தேவனை ஜெபிப்பதின் மூலம் தொடர்பு கொள்ளும் போது, எனக்கு நீ மிகவும் பிரியமானவன் என்று தேவன் நம்மை அழைத்திடுவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை தேவனை தொடர்பு கொள்கிறீர்கள்? எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டுவிடாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக எத்தனை பயமுறுத்தும் திகில்கள் காத்திருந்தாலும் தேவன் அதையெல்லாம் அறிவார். எனவே தேவனோடு எப்போதும் தொடர்பில் இருப்போம். தினந்தோறும் தேவனோடு நீ பேச, உனக்கான பதிலை அவர் தர, அவரோடுள்ள தொடர்பு தொடர, நீ அவருக்கு பிரியமாக மாற, வாழ்நாளெல்லாம் தேவன் தாமே கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமேன்.